தலைப்பு கொடுத்தாங்க. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், அதான் தலைப்பு. எல்லா பசங்களும் எழுதி முடிச்சுட்டான். எழுதி முடிச்ச உடனே அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரெல்லாம் எடுத்து வச்சு திருத்தணும்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு பேப்பரை படிச்சுட்டு அந்த அம்மா தன்னை மறந்து அழுதாங்க. அழுத போது அவருடைய ஹஸ்பண்டு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கார், கவர்மெண்ட்ல பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார். அவர் கேட்டார், ஏமா அழற, என்ன எழுதியிருக்கான்னு கேட்டார். இல்லைங்க, கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பா என்றுதான் தலைப்பு கொடுத்திருந்தேன். இந்த பையன் 4th ஸ்டாண்டர்ட் என்ன எழுதியிருக்கானா, கடவுளே நீ என் எதிரில் வந்தால் உன்னிடத்தில் நான் என்ன வரம் கேட்பேன் தெரியுமா, என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன். ஏன் தெரியுமா கடவுளே, எப்பொழுதும் என்னுடைய அம்மாவின் உள்ளங்கையிலேயே இருக்கிறது. என்னை பிடிக்க வேண்டிய என் அம்மா செல்லையே பிடித்து கொண்டிருப்பதனால் என் அம்மாவின் கையிலே எப்பொழுதும் இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். கடவுளே என்னை செல்போனாக ஆக்கிவிடு. ஆபீஸை விட்டு வந்தவுடனே எங்க அப்பா ஆஃப் பண்ணியிருந்த போனை ஆன் பண்ணிட்டு யாராருக்கோ பேசுறாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவாரான்னு நான் ஏங்கி தவிர்க்க காரணத்தினாலே என்னிடத்திலே அவர் எப்பொழுதும் பேசுவராக இருக்கணும்னா என்னை செல்போனாக மாற்றிவிடு. என் தாத்தாவும் பாட்டியும் அதே கதியில் தான் இருக்கிறார்கள், என்னை செல்போனாக மாற்றிவிடுன்னு அந்த பையன் எழுதினத மனசை உறுத்துதுங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்ன போது அந்த வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த பெற்றவங்களை திருத்தணும்னாரு. அந்த பெற்றவங்களை திருத்தணும்னாரு. அப்ப அந்த டீச்சர் சொன்னாங்க, அந்த பையன் நம்ம பையன் தாங்கன்னாரு. இது நடந்த உண்மைங்க. இது 4ஆம் கிளாஸ் பையன் எழுதின உண்மையான கதை, இது உண்மையான ஸ்டோரி. அப்படின்னா அந்த குழந்தை மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஐயா.